நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. எதுவான் காற்று உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆட்சி ஆர் மோகன். எதுவான் காற்றுவதாக ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் அன்பு கவிஞர், பாடலாக்கம் கவிதைகளில் சிறந்து விளங்குபவர், கலா பூஷணம் கலா மாமணி கவிஞர் கீழ்கரவை குலசேகரன். பாபுசாலை மதுரையிலிருந்து அந்த கவியை அவர் கோத்தெடுத்து அன்பு கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் மச்சனி கரவெட்டியில் இருப்பவரிடம் அனுப்பி வைக்க அவர் அதை அழகாக குரல் வடிவம் கொடுத்து எங்கள் கலையகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கவிதையை இப்போது காற்றிலே சொல்லற விடுவோம், எல்லோரும் சேர்ந்து கேட்போம் அந்த அற்புதமான வரிகளை. இதோ காற்றில் வரிகள். வெந்து தனியும் காடு, பெற்று வளர்த்த தாய் மண்ணை பேணியுமே காக்கும் பெரும்பணியில் முற்றாக தம்மை அர்ப்பணித்து உழைத்தவரை மூர்க்கத்தனம் கொண்டோர் கொன்றே ஒழித்தனரே. பெற்று வளர்த்த தாய் மண்ணை பேணியுமே காக்கும் பெரும்பணியில் முற்றாக தம்மை அர்ப்பணித்து உழைத்தவரை மூர்க்கத்தனம் கொண்டோர் கொன்றே ஒழித்தனரே. விடுதலை வேட்கையிலே வீர மறவராய் வெற்றியை நோக்கி விரைந்துமே சென்றவரை படுகொலை செய்தனரே பாவியர்கள், பண்புகளை மறந்த பெரும் பாதகர்கள். விடுதலை வேட்கையிலே வீர மறவராய் வெற்றியை நோக்கி விரைந்துமே சென்றவரை படுகொலை செய்தனரே பாவியர்கள், பண்புகளை மறந்த பெரும் பாதகர்கள். சொந்த நிலங்களை சூறையாடினரே, சுகங்கள் யாவையும் இங்கே கெடுத்தனரே. சந்ததம் வாழ்வை அளித்தனரே, எங்கள் சரித்திரத்தை அழியாத சதிகாரம் பழித்தனரே. சொந்த நிலங்களை சூறையாடினரே, சுகங்கள் யாவையுமே இங்கே கெடுத்தனரே. சந்தத வாழ்வை அளித்தனரே, எங்கள் சரித்திரத்தை அழியாது சதிகாரர் பழித்தனரே. போரின் கொடுமையினால் புலம்பெயர்ந்தோரே புகலிடம் தேடி அங்கு அலைந்தாரே. வேரை இழந்த மரமாக மக்கள் வேதனைகள் மத்தியிலே விசனம் அடைந்தாரே. போரின் கொடுமையினால் புலம்பெயர்ந்தோரே புகலிடம் தேடி அங்கு அலைந்தாரே. வேரை இழந்த மரமாக மக்கள் வேதனைகள் மத்தியில் விசனமடைந்தாரே. உரிமைக்காய் உறக்கமின்றி உழைத்தோரை உதாசீனம் செய்து கொன்றே குவித்தாரே. பரிகாசம் செய்து பாவங்கள் புரிந்தாரே. பாரும் மௌனமாய் பார்த்தே இருந்ததுவே. உரிமைக்காய் உறக்கமின்றி உழைத்தோரை உதாசீனம் செய்து கொன்றே குவித்தாரே. பரிகாசம் செய்து பாவங்கள் புரிந்தாரே. பாரும் மகுனமாய் பார்த்தே இருந்ததுவே. இச்சூழலிலே இறந்த உடல்களை ஒன்றாக குவித்து தீயில் எரித்தனரே. வெந்து தணிந்த சுடுகாடு என்றாலும் வீர உணர்வுகளோ என்றும் மழுக்காது. இந்த சூழலிலே இறந்த உடல்களை ஒன்றாகவே குவித்து தீயில் எரித்தினரே. வெந்து தணிந்தது சுடுகாடு என்றாலும் வீர உணர்வுகளோ என்றும் மழுங்காது. நன்றி நன்றி இருவருக்கும், ரொம்பவுமே நன்றி. அற்புதமான கவி வரிகளை கோத்தெடுத்து எங்களுக்கு அனுப்பி வைத்த கலா பூஷணம் கலாமாமணி கவிஞர் கீழ்கரவை குலசேகரர் அவர்களுக்கு நன்றிகள். அத்தோடு எங்கள் வானொலி அறிவிப்பாளர் இந்திரா ஆனந்தன், கவிதாயினி கவிஞர், கதாசிரியர் சகோதரி அவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் இருவரிடமிருந்து மீண்டும் கவிதைகளை இந்த வான் காற்று எதிர்பார்க்கின்றது. மறுபடியும் நண்பான அன்பு உள்ளங்களை உங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் இப்போது விடைபெறப் போகின்றேன். மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் இப்போது விடைபெறுகின்றேன். நான் விடைபெற நான் ஆர்ஜி ஆர் மோகன். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. மலர்கள் யாவும் செடியின் புன்னகை, அதில் மரங்கள் தானே முளைத்த தூரிகை.
மலர்கள் யாவும் செடியின் புன்னகை, அதில் மரங்கள் தானே முளைத்த தூரிகை. வனங்கள் உயிர்க்கு கிடைத்த நன்கொடை, அது மடிந்தால் உலகம் நிச்சயம் கல்லறை. வனங்கள் உயிர்க்கு கிடைத்த நன்கொடை, அது மடிந்தால் உலகம் நிச்சயம் கல்லறை. மரத்தை காப்பதால் வளத்தை காக்கிறோம், வளத்தை காப்பதால் நிலத்தை காக்கிறோம். மரத்தை காப்பதால் வளத்தை காக்கிறோம், வளத்தை காப்பதால் நிலத்தை காக்கிறோம். 1000 உயிர்கள் நிறைந்தது காடு 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 காடு, பல அதிசயம் கோடி அடர்ந்தது காடு காடு காடு. ஆதியும் அந்தமும் இணைந்தது காடு காடு காடு, நம் அனைத்து உயிர்களின் உயிரே காடு. 1000 உயிர்கள் நிறைந்தது காடு 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 காடு, பல அதிசயம் கோடி அடர்ந்தது காடு காடு காடு. ஆதியும் அந்தமும் இணைந்தது காடு காடு காடு, நம் அனைத்து உயிர்களின் உயிரே காடு.